தக் லைஃப் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அண்ட் பிரஸ் மீட்லாம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துல பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு நம்ம சென்னையில மட்டும் இல்லாம வெறும் இந்த துபாய் அங்கெல்லாம் மட்டும் போய் பண்ணாம ஆஸ்திரேலியா போய் அங்க வந்துட்டு தமிழர்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே இடத்துல வச்சு அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முறையில வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம், அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான பெரிய லெவல்ல பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்துட்டு இந்த படம் ஜூன் 5ல வந்துட்டு ரிலீஸ் ஆக போறதா இருந்தாலுமே அதுக்கான பிரஸ் மீட் அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்துல இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு ரொம்ப கலகலப்பா பேசுறதா வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு கலகலப்பா இருந்தாலுமே ஒரு சில கான்ட்ரவர்சிலாம் இந்த வந்து பிரஸ் மீட்ல நான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆங்கர் வந்துட்டு த்ரிஷா அவங்க கிட்ட எப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து த்ரிஷா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணா என்ன கல்யாணம் பண்ணலாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க போனாலும் த்ரிஷா அவங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜ் பத்தின ஒரு கொஸ்டின் வந்துட்டு எப்பவுமே கேட்கிற ஒரு பழக்கம் உண்டு. சோ அதுக்கு வந்து அவங்க சூப்பராகவே பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்துட்டு பக்கத்துல உட்கார்ந்துருந்த கமலஹாசன் அவர்கள் ஏதோ ஒன்று யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆங்கர் வந்து கேட்பாங்க, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி த்ரிஷா அவங்க ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கிரௌட் எல்லாருமே பயங்கரமா கைத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அவங்க யார சொன்னாரு, கமலஹாசன் அவர்கள் யார வந்துட்டு பாயிண்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சில பேருக்கு தெரியுது இவரை தான் வந்துட்டு இவங்க பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு. பக்கத்துல உட்கார்ந்து த்ரிஷா அவங்களும் வந்துட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆங்கரிங் பண்றவங்க த்ரிஷா அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீங்க வந்துட்டு மலையாளி சாப்பிடுறதுலயே அதுவும் கேரளா ஃபுட்லயே உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும், நீங்க எதை வந்து பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க வந்து பழம்புரி ஃபுட்டை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியாம அவங்க வந்துட்டு பாயில்டு பனானா அப்படின்னு, எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, அதை நான் சாப்பிடுவேன், எனக்கு அது எப்படி அது ஒரு ப்ரொனவுன்சேஷன் எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்லும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது வந்துட்டு பழம்புரி அப்படின்னு வந்துட்டு கமலஹாசன் சொல்லியிருப்பாரு. உடனே த்ரிஷா அவங்களும் ஆமாமா இந்த ஃபுட்டு தான் நான் வந்துட்டு சாப்பிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு கமலஹாசன் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வாயில நுழையும் ஆனா வந்துட்டு பேர் தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப பயங்கரமா கிரௌட் சிரிச்சாலுமே ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா மாறிடுச்சு. இவர் எப்படி இந்த மாதிரி டபுள் மீனிங் ஜோக்லாம் பண்ணலாம், இது வந்துட்டு ரொம்ப வல்கரா இருக்கு, இதுவே வேற ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா, ஸோ கமலஹாசனா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை பத்தின ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு ஃபன்னா ஃப்ரெண்ட்லியா சூப்பரா மூவ் ஆகி போயிருந்தாலுமே இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிலாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதாவது நாயகன் படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பண்ற ஒரு படமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்ஷன் வேணும்னா வந்துட்டு மணிரத்னம் அவர்கள் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துக்கு அந்த ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இருக்காங்க, கமலஹாசன் அண்ட் மணிரத்னம். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உட்கார்ந்து அந்த கதைகளை எழுதியிருக்காங்க. சோ அப்போ இந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல இருக்கும், படத்துல வந்துட்டு என்னென்ன கதைகள் இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கோட எல்லா பீப்புளும் வந்துட்டு வெயிட் பண்ற அளவுக்கு வந்துட்டு இந்த படம் இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சோ அந்த பாடல் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, சில பேருக்கு வந்து என்னப்பா பாடல் இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியும் ரெண்டு விதமான விமர்சனங்கள் நமக்கு பார்க்க முடியுது. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேரதுக்கான அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போ அதிகமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல வந்து பெரிய பெரிய பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ சிம்பு அவர்களும் நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல வந்துட்டு சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களை ரொம்பவே நிறைய புகழ்ந்து பேசியிருந்தாங்க. சோ நான் அவரை பார்த்து தான் கத்துக்கிட்டோம், அதுவும் ஸ்பாட்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நாங்க எல்லாருமே ரொம்ப நர்வஸா இருப்போம். சோ கமலஹாசன் மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு சீனை ஹேண்டில் பண்ற விதமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களை வந்துட்டு புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், கமலஹாசன் அவர்கள் சிம்பு அவர்களை புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், அப்பா ஒரே ஒரு மகிழ்ச்சியா போயிடுச்சுன்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரியா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்கள் வந்துட்டு வேகமா நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர்னாலே வந்துட்டு படம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, கமலஹாசன், மணிரத்னம், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஆர் மகேந்திரன், சிவா ஆனந்த் சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட பாடல்கள் வந்துட்டு இன்னும் பாதி பாடல்கள் வந்துட்டு முடிவடையல. சோ ஒரே ஒரு பாடல் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் அந்த குழு அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கேட்டிருக்க ஒரே ஒரு பாடல் இந்த பாடல் மட்டும்தான். மத்த பாடல் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. சோ அது வந்து ப்ராசஸ்ல இருக்கு, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. சோ மத்த பாடல்களும் டீம்ல இருக்கவங்க எப்படி வெயிட் பண்றாங்களோ அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி வந்து தக் லைஃபோட அந்த நியூஸ் வந்து இப்படி போயிட்டு இருந்தாலுமே அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. என்னம்மா இப்போ வந்து விடாமுயற்சி
விடாமுயற்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே கேக்குறீங்க. இந்த விடாமுயற்சி படத்தோட டைரக்டர் மகிழ் திருமணி இவங்க வந்துட்டு இந்த படம் ஒரு பயங்கர எதிர்பார்ப்புல வந்துச்சு. ஆனா நல்லா ஓடுச்சு. ஓரளவுக்கு விமர்சனத்தை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடினாலுமே இந்த படம் ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் வந்து ரொம்ப போல்டா நிறைய ஒரு விஷயங்களை வந்துட்டு இன்டர்வியூஸ்ல சொல்லி இருந்தாரு. இந்த படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும், அஜித் அவருடைய கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு போல்டா சொல்லி இருந்தாரு. அந்த டைம்ல படத்தோட படப்பிடிப்பு அப்போ பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்துட்டு அமிதாப் பச்சன் அவங்க சேர்ந்து ஒரு படம் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. சோ இந்த டைரக்டர் போயிட்டு அமிதாப் பச்சன் அவர்கிட்ட வந்துட்டு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அவரும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கூட படத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரியான பிளானிங் வந்துட்டு போயிருந்திருக்கு. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. படம் சரியா ஓடல, மக்கள் மத்தியில பெருசா வரவேற்பு பெறல அப்படின்றது அவர் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அவர் வந்துட்டு இவர் கூட படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இவருக்கு என்ன பண்றதே தெரியல. அதனால வந்துட்டு அடுத்த கட்ட வேலையா வேற எந்த ஆக்டர் கிட்ட போய் வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம், எந்த கதையை போய் சொல்லலாம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல்கள் வந்துட்டு இப்ப வெளியில வந்துட்டு போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மதராசி. இந்த மதராசி படத்துக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் பயங்கரமா தாடிலாம் வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தை வந்துட்டு இயக்கிறதுக்காக AR முருகதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்காரு. ஏன்னா சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு முழு முயற்சியோட அந்த படத்துக்காக இறங்கி இருக்காருன்னே சொல்லலாம். சோ அதே டைம்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற ஒரு படம் வந்து பண்றாரு. அந்த படத்துல வந்துட்டு சுத்தமா தாடியே இல்லாம நல்லா வந்துட்டு ஷேவ் பண்ணி ஒரு நல்ல ஃபுல் ஸ்மார்ட் கெட்டப்ல வந்துட்டு அந்த படத்துல நடிக்கிறாரு. சோ இந்த படத்தை வந்து யார் இயக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா அவங்க வந்துட்டு இந்த படத்தை இயக்குறாங்க. சோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஃபுல் தாடியை வந்து எடுத்துறாங்களா. மதராசு படத்துல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு தாடி இருக்கணும். ஆனா AR முருகதாஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த விக் தாடிலாம் வைக்க கூடாது, சும்மா ஒட்டு தாடிலாம் நம்ம வைக்க கூடாது, ஒரிஜினல் தாடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பராசக்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் 8 நாட்கள் வந்துட்டு ஷூட் இருக்கான். அது வந்து அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அது எப்படியோ ஒரு வாரத்துல வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வளர்ந்துரும். இன்னும் அந்த 8 நாள் ஷூட் வந்து டப்பு டப்புன்னு முடிச்சு நம்மளுக்கு அந்த படத்தை வந்து சீக்கிரமா கொடுத்துருவாங்க அப்படின்றதே எதிர்பார்க்கப்படுது. சோ அடுத்ததா எல்லாராலையும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டு இருக்க படம் தான் பாத்தீங்கன்னா சுமோ. இந்த படம் வந்து 2020லயே வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. அந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த படத்துல வந்துட்டு மிர்ச்சி சிவா அண்ட் பிரியா ஆனந்த் இவங்க 2 பேர் நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய காம்போ வந்துட்டு வணக்கம் சென்னை படத்திலேயே வந்துட்டு சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்துல இருக்க பாடல்களும் பயங்கரமான ஹிட். அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த காமெடிலாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ரீல்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு போற அளவுக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். சோ அதே காம்போல இப்ப இந்த சுமோ இந்த படத்துல வந்துட்டு அவங்க 2 பேர் வராங்க அப்படின்றது ரொம்பவே பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது. படம் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஃபன்னியா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபன்னி காமெடியான படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகுது. சோ இந்த படம் வந்துட்டு இந்த ஏப்ரல் 25ல வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அதுக்கான பிரஸ் மீட் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த படம் வந்து 2020ல ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கொரோனா டைம், அந்த கொரோனா லாக்டவுன்னால அந்த படம் வந்துட்டு வரல. சோ இப்போ வந்துட்டு வந்து பயங்கரமா ஒரு ஹிட்ட கொடுக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, நியூ கேரக்டரா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இன்ட்ரோ ஆகியிருக்காரு. சோ அவரோட பார்ட் வந்துட்டு இந்த படத்துல நல்ல ஒரு காமெடியை எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து யோகி பாபு, மிர்ச்சி சிவா இவங்க அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போதே வந்துட்டு காமெடிஸ்லாம் அதிகமா இருக்கு. சோ படமும் வந்துட்டு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. சோ நீங்க இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது சிறுத்தை சிவா அவங்க. சிறுத்தை சிவா அவங்க அஜித்தை வச்சுட்டு தொடர்ந்து ஒரு 4 படங்களை வந்துட்டு கொடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். சோ வீரம், விஸ்வாசம், விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 படங்களை கொடுத்திருந்தாங்க. அதுல 3 படம் வந்துட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு. வீரம், விஸ்வாசம், வேதாளம் வந்து நல்ல ஹிட் கொடுத்துச்சு. ஆனா விவேகம் படம் வந்து அந்த அளவுக்கு ஓடாம ஃபிளாப் ஆனதுனால கடைசியா வந்துட்டு கங்குவா படம் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. பட் அந்த கங்குவா படமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபிளாப் ஆயிடுச்சு. எல்லாராலையும் பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்துட்டு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்காக சப்போர்ட் பண்ணி ஜோதிகா அவங்களும் ட்வீட்லாம் போட்டு அதுக்கும் ஜோதிகா அவங்களை வந்துட்டு பயங்கரமா திட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு படமே ஆயிடுச்சு. தியேட்டர்ல என்னப்பா இவ்வளவு சவுண்டுக்கு இருக்கு, அந்த படம் ஃபுல்லா சவுண்ட் தான் இருக்கு, கதையே இல்ல, பாக்கிறதுக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு பாதி ஆடியன்ஸ் சொல்லவும் இன்னும் பாதி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் சூப்பரா இருக்கு, இந்த படத்தை போய் ஏன்பா இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி நல்ல கதைகளை நம்ம வந்துட்டு வரவேற்கணும் அப்படின்னு இன்னும் ஒரு பாதி பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி வந்துட்டு இந்த படம் வந்து நல்ல ஒரு விமர்சனத்தை வந்துட்டு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வந்துட்டு பெற்றிருந்தாலுமே இப்போ சிறுத்தை சிவா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டுடியோ வந்துட்டு காலி பண்ணிட்டே போயிட்டாரு. சோ இந்த ஸ்டுடியோ வந்து எனக்கு ராசி இல்ல, இதுக்கு முன்னாடி பண்ண 2 படமே வந்துட்டு பயங்கர ஃபிளாப்ல ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா வந்துட்டு அவங்களை சுத்தி இருக்கிற வட்டாரங்கள் என்ன கேக்குறாங்கன்னா பட் அங்க உட்கார்ந்து தானே நீங்க வீரம், விஸ்வாசம் படம்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சுல, கடைசியா கொடுத்த இந்த 2 படத்துக்காக நீங்க ஏன் இந்த வந்துட்டு ஸ்டுடியோ ராசி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போறீங்க. சிறுத்தை சிவா அவங்க வந்து ரெண்ட்ல இருக்காங்களா அப்படின்னு வந்துட்டு ஷாக் ஆனாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் நிறைய ஒரு வெற்றி படமான கொடுத்துருக்காங்க. இதை நினைச்சாங்கன்னா ஓனாவே வந்துட்டு அந்த ஸ்டுடியோவை வச்சுக்கலாம். பட்
பட் அவர் வந்துட்டு ஏன் ரெண்ட்ல இருக்காரு அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பினாலுமே அவருக்கு சொந்தமான வீடுகள் சொந்தமான ஸ்டுடியோ இருந்தாலுமே இதை வந்துட்டு ஒரு சென்டிமெண்டா அவர் வச்சிருந்தாரு. பட் தொடர்ந்து 2 படம் வந்துட்டு ஃபிளாப்ல கொடுத்துச்சு அப்படின்றதுனால இதை நான் வந்துட்டு காலி பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர்ல அவர் வச்சிருந்த அந்த ஸ்டுடியோவை வந்துட்டு காலி பண்ணிட்டாரு. அடுத்ததா லிஃப்ட் படம் இயக்குன வினீத் பிரசாத் வந்துட்டு இப்போ ஹரிஷ் கல்யாணம் வச்சு ஒரு படம் பண்றதா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கேள்விப்பட்டோம். அந்த படத்தோட பேர் வந்து தாசமக்கா அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கான நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெளியாகவே இல்லை. இந்த படத்தோட ப்ராசஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றது வெளியாகவே இல்லை. ஆனா இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்துட்டு வெளி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்க பாடல்கள் வந்துட்டு அந்த டீம்ல இருக்க எல்லாருமே வைப் பண்றாங்க. அங்க வந்து ஸ்பாட்ல அதுக்கான ஷூட்லாம் எடுக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு வைப் பண்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ராப் சிங்கரா வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த படத்துல இருக்க பாடல் வந்துட்டு கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுக்கும். அதுவும் முக்கியமா ஒரு பாடல் வந்துட்டு பயங்கரமான ஹிட் கொடுக்கும். சோ கண்டிப்பா இதுக்கு நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த படத்துல இருக்க ஒரு பாடலை பத்தி பயங்கரமா பரபரப்பா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வர படங்கள்ல வந்துட்டு அந்த அளவுக்கு பாடல்கள் எதுவுமே இருக்கிறது இல்ல. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பழைய பாடல்கள் இளையராஜா அவருடைய பாடல்களை உருவி படங்களுக்கு நடுவுல வச்சு அது ஒரு பயங்கர இஷ்யூ ஆகுதே தவிர்த்து தனிப்பட்ட முறையில வந்துட்டு யாரும் பாடல்களை பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுக்க மாட்டேங்குது. பட் இந்த படத்துல இருக்க இந்த பாடல் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்னு எல்லாராலையும் பரபரப்பா பேசப்படுது. சோ இந்த படம் மட்டும் தான் ஒரு பாடல்கள் வந்துட்டு ஹிட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதே முரளி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தமன் வந்திருக்கு நிறைய பாடல்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதே முரளி அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா இந்த படத்துல இருக்க பாடல்கள் வந்து ரொம்பவே லவபிளா இருக்கும், ரொமான்டிக் சாங்ஸா இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. சோ தமன் அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு மொத்தம் 8 பாடல்கள் நாங்க பண்ணியிருக்கேன். சோ பாடல்கள் வந்து நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு அவர் நம்புறதா சொல்றாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதர்வா அண்ட் கயோட் லோஹர் இவங்க 2 பேர் நடிக்கிறாங்க. சோ கயோட் லோஹர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்திருக்காங்க. அவங்க பண்ண படங்கள்ல இருக்க பாடல்கள் நல்ல ஒரு சூப்பரான ஹிட்டை கொடுத்திருக்கு. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஹீரோயினே சொல்லலாம். சோ இந்த படம் வந்துட்டு ஒரு புதுவித முயற்சியா வந்துட்டு ஒரு லவ்வபிள் மூவியா அண்ட் பாடல்களும் நல்ல ஒரு ஹிட்டா வந்துட்டு மக்கள் மத்தியில போய் சேரும் அப்படின்னு நம்பலாம். சோ இப்படி மத்த படங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஏன் படம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் அரசியல் இருக்கிறதா இல்ல படம் நடிக்கிறதா டபுள் மைண்டடா வந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ ஜனநாயகம் படம் வந்துட்டு ப்ராசஸ்ல இருக்கும்போது அதாவது அந்த ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் வந்துட்டு 1 வீக் வந்துட்டு லீவ் கொடுத்திருக்காங்க. சோ 1 வீக் அப்புறமா மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு அவருடைய கட்சி வேலைகள் வந்து அவரை கட்டாயப்படுத்தி அழைக்கிறதாவும் அதனால படங்கள்ல பெருசா போக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுலாம் வந்துட்டு இப்போ வளம் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம திரைக்குறள் சேனல்ல இருக்க நல்ல திரைப்படங்களுடைய அந்த அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம். இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்தடுத்த தகவலுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.